டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார்? சுனிதா, அதிசி, கோபால் ராய் மூவரில் டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி எழ பின்னணி என்ன, காரணம் என்ன என்று பார்த்தோமானால், டெல்லியினுடைய அரசியல் தலைவிதியை மாற்றிய டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு, மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பாக இந்த கடந்த ஆண்டு சிபிஐ இந்த வழக்கை முதல் கட்டமாக பதிவு செய்தார்கள். டெல்லியில் கொண்டு வரப்பட்ட மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றது என்று சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. அதில் இந்த வழக்கினுடைய முதல் கைதாக பார்க்கப்பட்டது டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா. கடந்த ஆண்டு சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் உள்ளே வந்தார்கள். அதற்கு பிறகு பல ஆம் ஆத்மி தலைவர்கள் கைதானார்கள், இடைத்தரகர்கள் கைதானார்கள். அதே போன்று தெலுங்கானாவுடைய முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவினுடைய மகளும் எம்எல்சியுமான கவிதாவையும் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு இந்த கைதினுடைய உச்சமாக பார்க்கப்பட்டது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு விசாரணைக்கு பிறகு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படியாக இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு என்பது டெல்லியினுடைய அரசியல் தலைவிதியை தற்போது மாற்றி இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கைதுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் மேற்கொண்ட மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டம், டெல்லி திகார் சிறையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்ட பிறகு ஜாமீன் கோரியும் இதுபோன்ற அமலாக்கத்துறை சிபிஐ கைதிக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இது டெல்லி உயர்நீதிமன்றம், ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றம், அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் என பல படிநிலைகளை கடந்தாலும் கூட அவருக்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை என்பது உடனடியாக நடக்கப்படவில்லை. அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்காக நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையின் அடிப்படையாக கடந்த மே 10ஆம் தேதி ஜூன் 1 வரை ஜாமீன் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜாமீன் வெளியே வந்து தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டார். அதற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் அவர் சிறை சென்றார். அதற்கு பிறகு அமலாக்கத்துறையினுடைய விசாரணை என்பது ஒருபுறம், சிபிஐ வழக்கு விசாரணை என்பது ஒருபுறம் என தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் ஜூலை 12ஆம் தேதி அவருக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்த காரணத்தால் உடனடியாக அவர் வெளியில் வருவார் என்று ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக தான் நடந்தது. காரணம், இந்த வழக்கில் இதற்கு முன்பாகவே இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடில் நடந்ததா குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிபிஐயும் வழக்கு பதிவு செய்தார்கள். சிபிஐ வழக்கில் அவருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் நீண்ட நெடிய சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிபந்தனைகளோடு அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அன்று மாலையே கொட்டு மழையில் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தார். சிறைக்கு வெளியே நூற்றுக்கணக்கான ஆம் ஆத்மி தொண்டர்கள் அவரை வரவேற்று காத்திருந்தார்கள். அப்போது அவர் பேசும்போது இந்த விவகாரம் தொடர்பாகவும் அவருடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் பேசியிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை என்பது மிக ஒரு பேச்சு பொருளாக மாறியது. குறிப்பாக அவர் டெல்லி முதலமைச்சர் தான், இருந்தாலும் அவர் தலைமைச் செயலகம், முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது, மிக முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்ற பல முக்கிய நிபந்தனைகள், அதே போன்று சாட்சிகளிடம் இந்த வழக்கு தொடர்பாக சாட்சிகளிடம் பேசக்கூடாது, இந்த வழக்கு குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என பல முக்கிய நிபந்தனைகளோடு தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதே போன்று சிபிஐ விசாரணை தொடர்பாக அவர் எப்போது அழைக்கப்பட்டாலும் நேரில் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளோடு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இத்தகைய நிபந்தனை விதிக்கப்பட்ட காரணத்தால் டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்வாரா என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு விடை காணும் வகையில் தான் அவருடைய அறிவிப்பு என்பது ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கெஜ்ரிவாலுடைய அறிவிப்பும் பாஜக விமர்சனமும். அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய மனைவி சுனிதாவுடன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைமை அலுவலகத்துக்கு வந்தார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கிருந்தார்கள். அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் 2 நாட்களில் தான் டெல்லி முதலமைச்சர் பொறுப்பில் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகின்றேன் என்றும், ராஜினாமா செய்துவிட்டு நான் மக்கள் மன்றத்திற்கு செல்ல போகின்றேன், மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் எனக்கு முக்கியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். விரைவில் அமைச்சரவை கூட்டி எம்எல்ஏக்கள் கூடி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த முதலமைச்சர் யார் என்பது தொடர்பாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே சமயத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம்தான் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதை முன்கூட்டியே நவம்பர் மாதம் மகாராஷ்டிரா தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த சமயத்தில் முன்கூட்டியே டெல்லி தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப் போவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார்.
மக்கள் என்னைக்கு எப்போது எனக்கு நற்சான்று கொடுக்கிறார்களோ அப்போதுதான் நான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வேன், அதுவரையில் நான் அந்த நாற்காலியில் அமர மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இது போன்று ராஜினாமா செய்வது என்பது இது முதல் முறை இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாக 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதியே இது போன்று அவர் ஒரு முறை ராஜினாமா செய்திருக்கிறார். அது லோக்பால் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி 49 நாட்கள் பதவியிலிருந்து அதற்கு பிறகு அவர் ராஜினாமா செய்தார். அது ஆம் ஆத்மி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக டெல்லி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஒரு முதலமைச்சர் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ராஜினாமா செய்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற காரணத்தால் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்தான் டெல்லியினுடைய முதலமைச்சராக மக்கள் தேர்வு செய்தார்கள். அதே போன்று இப்போது அவர் ராஜினாமா செய்யக்கூடிய நிலையில் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட அதே ஒரு ஆதரவான அலை இந்த முறையும் அவருக்கு ஏற்படுமா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. 5 மாதம் சிறையில் இருந்தபோது அவர் ராஜினாமா செய்யவில்லை, இப்போது ஏன் ராஜினாமா செய்கிறார் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அறிவிப்பை தொடர்ந்து பாஜக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவர் முன்கூட்டியே தேர்தல் நடத்த கோரிக்கை வைக்கப் போகிறார் என்று கூறுகிறார். அப்படி என்றால் அவர் அமைச்சரவை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கலாமே என்று பாஜக தரப்பை சொல்கிறார்கள். அவர் ராஜினாமா செய்வதன் மூலமாக அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இந்நிலையில் தான் அவர் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார். அப்போது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வியும் பிரதானமாக தற்போது எழுந்திருக்கிறது. என்றால் அடுத்த முதலமைச்சரை பொறுத்தவரையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா மற்றும் டெல்லி அமைச்சர் அதிசி மற்றும் கோபால் ராய், இந்த 3 பேர் தான் தற்போது பட்டியலில் உள்ளது. இந்த 3 பேரில் ஒருவர் தான் டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் வரைக்கும். அப்படி என்றால் முதலில் டெல்லி முதலமைச்சருடைய மனைவி சுனிதாவை பொறுத்தவரை ஏற்கனவே முன்னாள் வருவாய் அதிகாரியாக பணியாற்றிருக்கிறார். அதனால் அவருக்கு இந்த அரசு நிர்வாகம் தொடர்பாக அனைத்தும் முழுவதுமாக அறிந்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அவர் முதலமைச்சராக வரக்கூடிய பட்சத்தில் பெரிய சவால்கள் அவருக்கு இருக்காது. அவர் தொடர்ந்து அந்த அரசு பணிகளை மேற்கொள்வார். அதாவது அரசு நிர்வாகம் முதலமைச்சர் பொறுப்பை அவர் மேற்கொள்ள ஏதுவாக தான் அவருக்கு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதிசியை பொறுத்தவரையில் 14 துறைகளை கவனிக்கக்கூடிய மிக முக்கிய அமைச்சராக அதிசி உள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை சென்ற பிறகு அவர்தான் இந்த மாநில அரசை நிர்வகித்தார். பல்வேறு தொடர்ந்து பேட்டி கொடுப்பது, அரசு நிர்வாகத்தை நடத்துவது, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு பதில் கொடுப்பது என்று தொடர்ந்து அவர்தான் அரசு நடவடிக்கைகள் முன்னெடுத்தார். கோபால் ராய் பொறுத்தவரை மிக முக்கிய அமைச்சராக இருக்கிறார். இந்த 3 பேரில் அடுத்த முதலமைச்சர் யார் வரப்போகிறார்கள்? ஒருவேளை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா முதலமைச்சராக தேர்வு செய்யக்கூடிய பட்சத்தில் அது ஏதேனும் ஆம் ஆத்மிக்குள்ளேயே ஏதேனும் விமர்சனங்களுக்கு வித்திடுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மற்ற 2 அமைச்சர்கள் யார் வரப்போகிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.